வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. ரொம்ப நாளாக வித்தியாசமான சமையலை பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடம்புக்கு கெடுதல் இல்லாத அருமையான ஒரு பதார்த்தம் செய்ய போகிறோம். சப்பாத்தியில் சப்பாத்தி நூடுல்ஸ், சப்பாத்தி காய்கறி நூடுல்ஸ்னு சொல்லலாம், வெஜிடபிள் நூடுல்ஸு. ஸோ அந்த சப்பாத்தி காய்கறி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலே சப்பாத்தி செஞ்சு அதை நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி இந்த காய்கறி போட்டு ஒரு அருமையான ஒரு மசாலா செய்ய போகிறோம். நீங்கள் இந்த சப்பாத்தி நூடில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கொடுத்தாலும் அருமையாக சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கும் அது ஒரு பிடிச்சமான ஒரு உணவு. சாதாரணமாக நூடுல்ஸ்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இது சப்பாத்தியில் செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான நூடுல் சப்பாத்தி காய்கறி நூடுல். அந்த சப்பாத்தி காய்கறி நூடுலில் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சப்பாத்தி 4, கோஸ் 50, கேரட் 50, குடமிளகா 50, வெங்காயம் 1 கை, எலுமிச்சம்பழம் 1, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன். இப்போது சப்பாத்தி நூடுல்ஸ் காய்கறி போட்டு சேர்ப்புறோம். இது தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம சப்பாத்தியை எண்ணெய் இல்லாமல் சுட்டுக்கலாம். முதல்ல கோதுமை மாவு, அரை உப்பு, 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு 50% தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி தட்டிக்கிறோம். திரட்டின பிறகு ஒரு 4 சப்பாத்தி சுட்டுக்கிறோம். அதை உருட்டிட்டு அழகாக கட் பண்ணிடுறோம். நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். சப்பாத்தி நூடுல்ஸ்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கோதுமை மாவு ஒரு அழகு, 4 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுடணும். சப்பாத்தி திரட்டிட்டு சுட்டு எடுத்துகிட்டு எண்ணெய் இல்லாமல் அதை உருட்டிட்டு நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயத்தை வதக்குறோம், கேரட்டு, கோஸு, குடமிளகாய் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு சோயா சாஸும் டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸை போட்டு இதை சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு பரட்டிட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். தொட்டுக்கிறது தேவையில்லை. அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு கோபி மஞ்சளோடு சாப்பிடும்போது கணக்கெலாம் இருக்கும். இப்போ அந்த சப்பாத்தி நூடுல்ஸை எப்படி செய்யலாம் பார்ப்பாங்க. இப்போ சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கோம். 4 சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் உருட்டிட்டு அதை கட் பண்ணலாம் சொன்னோம். சப்பாத்தியை உருட்டிக்கலாம். அப்படி இப்போது நைஃப்பில் என்ன பண்ணலாம், ரேசர் கட் பண்ணிக்கலாம். ஒரு மலைக்காஜா ஸ்டைலில் வந்துடும் உங்களுக்கு. இந்த திக்னஸ், அதாவது நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா திக்னஸ் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். இந்த சாஸோட அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸோட குக் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போது சப்பாத்தியை நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டோம். இது ஃப்ளாட் நூடுல்ஸ். ஓகே, இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 கை வெங்காயம், கோஸு 50 கிராமு, கேரட்டு மாதிரி 50 கிராமு, குடமிளகா 1, எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கலாம். இதை காய்கறி பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக சைனீஸ் ஃபுட்டில் அந்த நறுக்கு இருக்கணும். காய் சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் இருக்கணும், அதோடய ஃப்ளேவர் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு கடி கிடைக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், மேஷ் பண்ணுறோம். பட் சைனீஸில் நார்மலாக வெஜிடபிள்ஸை மேஷ் பண்ணுறது கிடையாது. அது நறுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் இப்போது சோயா சாஸு,
சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போடலாம். இதில் சோயா சாஸ் 2 டீஸ்பூனு, அதே மாதிரி சில்லி சாஸும் ஊற்றிடுவோம். டொமேட்டோ சாஸு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு அரவை, உப்பு, சப்பாத்தி மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த காய் இந்த சாஸில் குக் ஆகணும். இந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போடணும். இந்த காய் சாஸில் குக் ஆகிறவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் டு ஜெயாடி வழங்கும் சுயசு நிகழ்ச்சிக்கு. சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்பாத்தி காய்கறி நூடுல்ஸ்னு சொல்லலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கேரட்டு, சப்பாத்தி நாலு சுட்டு வச்சுக்கிறோம். உருட்டிட்டு அழகாக கட் பண்ணிடுறோம். மலை காஜா மாதிரி அதை பிரிச்சிட்டிங்கன்னா நூடுல்ஸ், ஃப்ளாட் நூடுல்ஸ் மாதிரி கிடச்சிடும். எண்ணெய் ஊற்றுற வெங்காயத்தை போடுறோம், கேரட்டை போடுறோம், குடமிளகாயை போடுறோம். அதே மாதிரி கோசியம் போட்டு நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டிங்கன்னா சூடாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஆற விட்டு ஸ்கூலில் போய் சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இந்த சப்பாத்தி காய்கறி நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு லாலிபாப். உருளைக்கிழங்கில் ஒரு லாலிபாப் பண்ண போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு லாலிபாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, ரொட்டி தூள் 150 கிராம், வெங்காயம் 1 கை, மைதா மாவு 1 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். உருளைக்கிழங்கு லாலிபாப் அருமையான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. கிறிஸ்பியாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். காரசாரமாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. உருளைக்கிழங்க வேக வச்சு
ஒரு 10 நிமிஷம் அது கிட்ட போகக்கூடாது. வெந்த பிறகு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் போயிட்டு தோலை உரித்து தண்ணி இல்லாமல் மேஷ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டில் எதுக்கு நம்ம கட்லெட்டு அதெல்லாம் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சிடறோம், அப்படியே சிங்கில் வந்து அந்த தண்ணி கொட்டிடுறோம், உடனே உரிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அந்த தண்ணி என்ன ஆகிடுது, அந்த உருளைக்கிழங்கு மாட்டுது, மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சாகி ஆகிடுது, ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடுது, அந்த கட்லெட் வரமாட்டேங்குது. நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும், அதை தண்ணி இருத்துட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தண்ணி இருக்காது, நல்லா கொஞ்சம் ஃபேமாக இருக்கும், அதாவது ஸ்டடியாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு, கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு, உப்பையும் போட்டு, இஞ்சி பூண்டு அரவையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உருட்டிக்கிறோம். சின்ன சின்ன உருண்டையாக லாலிபாப் சைஸில் உருட்டிக்கிறோம். அந்த மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு மைதா மாவு துவச்சி எடுத்துகிட்டு ரொட்டி தூளை உருட்டி விட்டுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடுறோம். இந்த லாலிபாப் ஒரு குச்சி, நீங்கள் எந்த குச்சி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐஸ்கிரீம் குச்சியும் சரி, இல்லை வீட்டில் தொடப்பு குச்சி மாத்திரம் வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஈவன் இந்த கிழங்கு இருக்குது இல்லையா, குச்சி கிழங்கு, அதை கூட நீங்கள் வந்து அதை ஸ்டெம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதை குச்சியில் குத்திட்டு கொஞ்சம் சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. குச்சி மாத்திரம் நீங்கள் குடிக்காதுங்க. நான் குச்சியை ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க. ஊறி வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுய நிகழ்ச்சி. லாலிபாப், உருளைக்கிழங்கு லாலிபாப். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு 10 நிமிஷம் பொறுத்து சிங்கில் உரிச்சு அதை வந்து தண்ணி இல்லாமல் மேஷ் பண்ணி அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, கொத்தமல்லி, உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கணும். அந்த மாவு மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் மைதா மாவு தண்ணியில் ஊற்றி எடுத்துகிட்டு ரொட்டி தூளில் பரட்டி எடுத்துட்டோம், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு லாலிபாப் ஒரு குச்சி ஊற்றி கொடுக்கும்போது இந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு லாலிபாப்பை எப்படி செய்ய நம்ம பார்த்துருவோம். இப்போது இந்த மேஷ் பண்ணி ஆச்சு, இந்த உருளைக்கிழங்கை உருட்டிக்கிறோம். அதாவது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இந்த லாலிபாப் உருட்டிக்கோங்க. இந்த சைஸ் நான் உருட்டிக்கிறேன்.
இப்போ இந்த உருளைக்கிழங்கு லாலிபாப்பை ஒரு அடி எப்படி செய்து பார்த்துருவோம். உருளைக்கிழங்கு வேக வச்சோம், மேஷ் பண்ணோம். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு அரைவை, மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டிட்டு முதல்ல வந்து மைதா மாவை கொஞ்சம் கரைச்சிக்கிட்டோம். அந்த மைதா மாவு கரைச்சலில் வந்து ஒரு உருட்டிட்டு அப்புறம் ரொட்டி தூள் ஒரு பரட்டி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் சிம் பண்ணி அதை அழகாக கிறிஸ்பாக பொரித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து லாலிபாப் அழகாக பார்க்கறதுக்கு பார்வையாக சாப்பிட்றதுக்கு ஆசை ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த நான் சொன்னேன் இது வந்து நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்குல குச்சி மாதிரி கட் பண்ணி அதை எண்ணெயில் பொரித்து எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லாலிபாப் இப்படியே எடுத்து கேரட்டை போட்டு வதக்கிட்டு சோயா சாஸு, அதில் சில்லி சாஸு, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு பரட்டிட்டு அந்த சப்பாத்தியும் போட்டு பரட்டிட்டோம். அருமையான ஒரு சப்பாத்தி காய்கறி நூடுல்ஸ் ரெடி ஆச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு லாலிபாப், உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணிவிட்டு அதில் உப்பு, கொத்தமல்லி, மிளகாத்தூள், தனியாத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பரட்டி பசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துகிட்டு மைதா மாவில் கரைசலில் போட்டு உருட்டி எடுத்து அந்த ரொட்டி தூளை பரட்டிட்டு உருட்டி நம்ம என்ன பண்ணோம், எண்ணெயை சூடு பண்ணி சிம்மில் வச்சு அதை பொரிச்சு எடுத்துட்டோம். ஸோ இது டொமேட்டோ சோடா சாப்பிடும்போது அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டேஸ்ட்டு. ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சனிக்கிழமை விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.